கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். 18 மாவட்டங்களில் இந்த ஊழியத்தை தொடங்கி ஒரு முறை கூட இயேசுவின் அன்பை அறியாத மக்களை தேடி இயேசுவின் அன்பை நாங்கள் அறிவித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 9 லட்சம் பார்வையில்லாத மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்க வசிக்கிற சென்னை பட்டணத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 பார்வையில்லாத மக்கள் வாழ்கிறார்கள். அவங்க எப்படி தன்னுடைய பார்வை இழந்து போறாங்கன்னா, பிறவியிலே 20% பேர் தன்னுடைய பார்வை இழந்துடுறாங்க. பிறக்கும் போதே இடையில நடக்கிற விபத்து ஆபத்தின் மூலமா, ஆக்சிடென்ட்ல நிறைய பேருக்கு கண்கள் மண்ணில் வந்து விழுந்திருக்கிறது. ஆக்சிடென்ட் மூலமா, அந்த விபத்து மூலமா அநேகருக்கு பார்வை போயிருது. இன்னும் சொல்ல போனா வெடிமருந்து மூலமா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க பார்வை இழக்கிறாங்க. செல்போன் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் பார்வை இழக்கிறாங்க. இவங்களெல்லாம் சந்திக்கிறோம். நிறைய பேர் ட்ரெயின்ல வியாபாரம் செய்யறாங்க. ட்ரெயின்ல வியாபாரம் செய்யற பார்வையில்லாத மக்களை சந்திக்கிறார் மிஸ்டர் ஆறுமுகம். ஒரு கை தட்டுங்களேன் அவருக்கு. இவரு கிட்டத்தட்ட ஒரு 5,500 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறார். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு. ஆறுமுகம் தாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, ஆறுமுகம் தாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை 5,500 பேருக்கு சொல்லி இருக்கிறாரு. பார்வை இல்லை, ஆனா இருளான வாழ்க்கை பேரு வெளிச்சமான இயேசுவை அறிவிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பி பிரசாந்த் சும்மா ஒரு பிஎட் முடிச்சிருக்கிறார். பிஎட் முடிச்சிருக்கிறாரு. ஒரு 3000 சர்ச்சில் என் கூட ஆராதனை நடத்தியிருக்கிறார். சாதாரண ஆளுங்க தான் அசாதாரணமான ஊழியத்தை செய்யறாங்க. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த தம்பி பிரசாந்த் ஒரு 43,000 பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எங்க கூட எங்க டீம்ல மிஸ்டர் தினகரன் அந்த பின்னாடி நிற்கிறார். அவருக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு. ட்ரெயின்ல வியாபாரம் செய்யற பார்வையில்லாத தம்பிமார் தங்கச்சிமாருக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது கண்ணாடியை பார்க்காம இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? முறைச்சு பார்க்குறீங்க. டெய்லி நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம். 2 கண்ணு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட தன் முகத்தை பார்க்காதவங்க நம்ம தமிழ்நாட்டில் 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களை குறித்து ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் எழுதியிருக்கிறோம். மிஷன் ஃபார் த பிளைண்ட் என்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல்ல அந்த பாடல் வெளியிட்டு இருக்கிறோம். யார் காரணம் இவன் பார்வை இழந்தது? யார் காரணம் இவன் இருளில் வாழ்வது? அந்த கேள்விக்கு பதில் அந்த பாடல் முடிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி பிரசாந்த் அவர்கள் அந்த பாடலை பாடுவார்கள். யார் காரணம்